பிரதேஷ் தெரியும் மச்சான், ஒண்ணுமே வேலை விளையாடுறது இல்ல, சின்ன பையன் சுண்ணக பையன், அவன் எதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க எதுவுமே ஒண்ணு தெரியல மச்சான். போன வருஷம் இது நம்ம டீம் டெவின் பிரதேஷ் கிரெட் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் பேக் நிறைய கொடுக்கும்போது நாங்க நல்லா போவோம், கேஷ் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அவன் என்ன சொல்லிட்டு டெவின் பிரதேஷ் சொன்னேன், அவன் நல்ல பிளேயர் மச்சான், அவன் வந்து நல்ல கரெக்டான பிளேயர், அவன் டங்கு அடி பண்ணி நல்லா போகும் மச்சான், அவன் நல்ல பிளேயர். அவன் சரி தாக்கா அந்த சர்துல் தாக்கர் இருக்காருல்ல, சர்துல் தாக்கூர் லக்கி சாம் மச்சான், அவன் நல்லா சொல்லியிருக்கேன், பாத்துருக்கேன் மேட்ச் போய் நல்லா போடுவான். அவர் இப்ப வேற டீம் வேற டீம், அதனாலதான் சொல்றேன் அவன் வேற டீம் போனதே ரீசன் அதான், அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்றதே கிடையாது. லக்கி சாம் தப்பு சொல்றாங்க அவன், அவங்க பெர்ஃபார்ம் பண்றதே கிடையாது. அவன் எதுக்கு டீம் தெரியல, அவன் சரி ஆடுறதுல அவன். டியர் வியூவர்ஸ் நல்லா பாத்துங்க, யங்ஸ்டர்ஸ் கத்துக்க வேண்டியதான். ஒரு லக்கி சாம் சொல்றான்னா அவனோட ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது, நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் கரெக்டா. அக்கா இந்த சீசன் சரியா இல்லைன்னு நெகட்டிவ் கமெண்டா நிறைய வருது. ஆமா மச்சான், இந்த பிளேயர்ஸ் எதுவுமே சரியா விளையாடுறது ஃபார்ம். நெகட்டிவ் கமெண்ட் நம்மளுக்கு கமெண்ட்ரி நீங்க தமிழ் கமெண்ட்ரி பிடிக்கலன்னு சொல்றீங்க, தமிழ் கமெண்ட்ரி ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? அது மேட்டரே கிடையாது, நாங்க ஃபேவர் தான் பண்ணுவோம், எங்களுக்கு தமிழ் கமெண்ட்ரி அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதை பாருங்க வியூவர்ஸ், இல்லனா ஒன்னும் பிரச்சனையே இல்ல, வேற கமெண்ட்ரி மாத்திட்டு போயிருங்க. இது கமெண்ட்ரி பாக்ஸ் பைத்தியரா சித்ரியா, ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.